தேவன் தேடுகிற ஒரு மனிதன், திறப்பில் நிக்கிற மனிதன். திறப்பில் நின்னீங்கன்னா, சுவரை அடைச்சீங்கன்னா, தேசத்தை அழிக்காம தேவன் தேசத்தை பாதுகாப்பா. தேசம் சுபிட்சமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் சுபிட்சமா இருப்பாங்க. அப்ப தேசத்துக்கு அழிவு வருது அப்படின்னா என்ன காரணங்க? திறப்பில் நிக்கல, சுவரை அடைக்கல. அத தேவன் தேடுறாரு. தேடியும் அங்க என்ன பண்ணல? கர்த்தர் கண்டுபிடிக்க முடியல. எசேக்கியேலுடைய 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, எசேக்கியேல் ஆவிகள் எடுக்கப்படுகிற அனுபவத்தை வேதம் சொல்லுது. ஆவியில போய் அவன் பார்க்கிறான். அங்க வசனம் சொல்லுது, பெருமூச்சு விடுகிறவனோட நெத்தியில அடையாளம் போடு. பெருமூச்சு விடுற நெத்தியில எங்க? தேசத்துக்காக, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, எனக்காக இல்ல. அவன் சொல்லுகிற தேவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, தேசத்துக்காக பெருமூச்சு விடுகிற அழுகிற ஒரு அப்படிப்பட்டவங்க நெத்தியில அடையாளம் போடு. அவனை கிட்டி சேராத. அதுக்கு அதுக்கு மேல சொல்றாரு பாருங்க, குழந்தைகளையும் முதியோரையும் வாலிபரையும் கண்ணீர் விடாத, எல்லாம் கொன்று போடுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்ற தேவன் கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, அடையாளம் போட்டப்பட்ட அவன் மேல கையை என்ன போடாத. அடையாளம் போட்டப்பட்டவன் மேல கைய போடாத. ஏங்க அப்படின்னா, அவன் அதுக்கு பாதுகாப்புக்கு தகுதியா இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், உங்க நெற்றியில அடையாளம் போட்டப்பட்டிருக்குதா? இன்னைக்கு திறப்பில் நிக்கிற ஒரு அணுவும் இருக்குதா? இன்னைக்கு திறப்பில் நின்று கண்ணீர் வடிச்சு தேசத்துக்காக விழுந்து கிடக்கிற அணுவும் உலகத்துல இருக்குதா? இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு குறித்து நான் இப்ப சொல்லுகிறேன், வரப்போகிறது இன்னும் கடுமையா தான் இருக்க போகுது. 2026 தேசத்துக்காக நம்ம வரப்போகிற 2026 இல்ல, இனிமேல் வரப்போகிறது எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். 2026 மட்டும் நான் மெயின் பண்ண விரும்பல. இனி வரப்போற எல்லா காலங்களும் இனி பயங்கரமான சூழ்நிலை தான் இருக்க போகுது. ஆனா திறப்பில் நின்று சுவரை அடைச்சா அந்த 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 குடும்பத்தை, அந்த ஜனத்தை கர்த்தர் பாதுகாப்பார். பாருங்க, அடையாளம் போடப்பட்டவனை கிட்டி சேராத, அடையாளம் போடப்பட தொடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவரு. ஆனா வரப்போகிற நாட்களில் இன்னும் பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. அந்த தேசத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் அநேக காரியங்கள் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, வரப்போற நாட்கள் இன்னும் பயங்கரமான சமீகமான தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குது. அழிவுக்கு தேசம் வைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய கோவ ஆக்கினி இனி வரப்போற நாட்கள்ல இன்னும் பயங்கரமாய் ஊற்றப்பட போகுது. தேசம் எங்கும் கோப ஆக்கினி ஊற்றப்பட போகுது. தேவன் தன் ஜனத்துக்காக எழுமி நிக்க போறாரு. சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக தேவன் எழுமி நிக்க போறாரு. தேசங்களை அசைக்க போறாரு. மலைகளை அசைக்க போறாரு. அதனால சொல்லுகிற குழந்தைகளையும் கண்ணிகளையும் வாலிபுல கொன்று போல சொன்ன வார்த்தையின்படி பெருமூச்சு விடுகிற மேல அடையாளம் போடு. பெருமூச்சு விட்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் விட்டு இருக்கிறீங்களா? தேசத்துக்காய் அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்களா? உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் ஏசு ரத்தத்தின் அடையாளம். அது அது தேவனுடைய அடையாளம். இந்த தேசத்துக்காய் அழுகிற அடையாளம் உங்க மேல இருந்தா, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, வரப்போற நாட்கள் மாத்திரமல்ல, எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும், தேசம் அழியும் போது கூட, மலைகள் விழும்போது கூட, நிலநடுக்கம் வரும்போது கூட கர்த்தனை பாதுகாத்துருவாரு. அதான் சொல்லுகிற, பெருமூச்சு விடுகிற நெற்றி அடையாளம் போடு. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற, தேவ சமூகத்தில்